a fashion statement. Fashion என்ன ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது தலைப்பு. யங்கர் பிலீவர்ஸ் ஷுட் சப்மிட் டு த ஓல்டர் பிலீவர்ஸ் நாட் ஓன்லி அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தியர் ஏஜ் பட் ஆல்சோ அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தியர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இளம் விசுவாசிகள் வயது சென்ற மூத்த விசுவாசிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எதற்காக மரியாதை கொடுக்க வேண்டும்? அவர்கள் வயது சென்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதற்காகவா, அல்லது அவருடைய ஆவிக்குரிய முதுமைக்காகவா? எப்படி ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி நம்ம யோபுல படித்த வசனம் என்ன? முதியவர்கள் எல்லாம் ஞானம் உள்ளவர்களா அப்படின்னு எழுதி கேட்குறான்ல. நம்ம சர்ச்சில் சில மூப்பர்கள் இருப்பாங்க, படு முட்டாள்தனமாக யோசிப்பாங்க. அறிவு 70 வயசு 72 வயசாகும், இன்னும் சபையை கூறு போடுறதுலேயே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மொட்டை கடிதாசம் போடுறது, ஐயருக்கு ஏற்றா வேலை செய்கிறது, பிஷப்புக்கு ஏற்றா வேலை செய்கிறது, கிரிசல் வேலை பண்ணால் தான் அவனுக்கு நிம்மதியே இருக்கும். அந்த மாதிரி மூத்தவர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல அப்படின்னு எப்போ எழுதியிருக்காரு? 2000 பிஃபோர் கிரைஸ்ட், கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. கரெக்டாக இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? அதான் வேதவசனம் ஒன்று கூட மாறாமல் அப்படியே இருக்குது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது எப்படி இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்கு? உலகத்திலே தொன்மையான இலக்கியங்கள் கிரேக்க இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் ரொம்ப முக்கியம். 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு வசனம் என்ன சொல்லுது யோபுல? வழக்காடுவதற்கு எனக்கு யாராவது ஒருத்தன் எழுதி கொடுப்பானா அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த பழக்கம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வெளியில் அங்கங்கே ரைட்டர் உட்காந்துருப்பாங்க. அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போனீங்கன்னா 2 பேர் உட்காந்துருப்பான். ஒரு சின்ன டேபிள் போட்டு, சார் என்ன சார் எழுதணும், மனு ஒன்று எழுதி கொடுக்கணுங்க அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு மனு எழுதி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பான். கோர்ட்டில் மனு எழுதி கொடுத்துருக்கு ஒருத்தர் இருப்பான். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வெளியில் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று எழுதணும்னா உடனே அவர் கடன்னு எழுதுவார். அவர் எழுத தெரியும். இது 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பழக்கம் இருக்குது. அதான் சாலமோன் சொல்கிறான், இதோ இதை பார், இது நூதனம் என்று சொல்லக்கூடிய காரியம் ஒன்று உண்டோ? அது மாதிரி ஒன்றும் இல்லை. முன்னம் இருந்தது தான் இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுது இருப்பது தான் இனிமேலும் இருக்கும். இதை பற்றிய அறிவு, முன்னர் இருந்தவர்களை பற்றிய அறிவு நமக்கு இல்லை, ஞானம் இல்லை, அதை பற்றி தெரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நாம் முதியவர்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், அவர்கள் வயது சென்றவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்பதற்காக நாம் மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்களா என்பதற்காக கொடுக்க வேண்டும். நிறைய பேர் வயசாகிருக்கும், ஆவிக்குரிய விதத்தில் கேவலமான வேலைகளை செய்வான். அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? இதுதான் சபையில் பிரச்சனை நடக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நாட் எவ்ரி சீனியர் செயின்ட் இஸ் எ மெச்சூர் கிறிஸ்டியன் ஆஃப் கோர்ஸ். மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். சபையிலே மூத்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும், இன்றைக்கி சபையில் எலெக்ஷன் நடந்தது, உடனே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வந்தவங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்களா? அவர்கள் தேவனுக்காக சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணலை, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக செய்தார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று அப்படின்னு இயேசு சொல்கிறார். நீங்கள் இறைவனுக்காக உங்களுடைய பணியை செய்கிறீர்களா அல்லது மனிதர்களுக்காக செய்கிறீர்களா? உங்களுடைய அறிவு இவ்வளோதானா? அப்போ சபையில் நான் 25 வருஷம் இருக்கேன், எதுக்கு? எரும மாடு மேய்க்கிறதுக்கா? இதான் இப்போ கேள்வி வந்துடுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோட பேசிக்கிட்டு இறைவன் பணியை நம்ம எப்படி செய்கிறோம்? இறை பணி என்றால் என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அது இறைவனுக்கு கொடுத்தது. இதைத்தான் இறைவனை அறியாதவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார். கல்வி அறிவில்லாத ஒருவனுக்கு கல்வி அறிவை கொடுப்பது. கல்வி கற்றோர் கல்வி கல்லாதோர்க்கே கடன் பட்டோர் கண் தீரக்கவே. பாட்டு இருக்கா? இந்த பாடல்கள்லாம் ஏன் இருக்குது? சிறு பிள்ளைகள் நம்முடைய சபைக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இறைவனுடைய நீதியும் நியாயத்தையும் போதிப்பது எவ்வளவு முக்கியம். ஆனால் இந்த சண்டே கிளாஸ் ஆண்டிகள் என்ன பண்ணியிருக்காங்க? அவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக சண்டே கிளாஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் மியூசிக் போட மாட்டோம்,
நாங்கள் சபையில் ஈடுபட மாட்டோம், போ, நீ இல்லைன்னா சபை அப்படியே கவுந்துருமா. கட்டுண்டவர்களையும் காவலில் இருப்பவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் கண்களை படைத்தவர் காணாரோ, காதுகளை படைத்தவர் கேளாரோ. போடா, என்னமோ நீ ஒருத்தந்தான் வந்து கிழிக்கிற மாதிரி, இதற்குரிய தண்டனை உனக்கு கிடைக்கும். தேவன் கிருபையின் காலத்திலே இருப்பதினாலே அனைவரையும் அமைதியாக, சரி பார்ப்போம், இந்த வருஷமும் கொஞ்சம் உரம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார்ல. ஏசு பார்த்தா ஒரு கதை சொல்லுவார். ஒரு மரம் பார்த்தா தலை இருக்குது, காய்களை காணும், கனிகளே காணும். ஏயா அது தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு வெட்டி போடியா அப்படின்னு சொல்கிறார் தோட்டக்கார். அதுக்கு அந்த தோட்டம் வேலை பார்க்குற என்ன சொன்னான், ஐயா அந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் உரம் வந்திருக்கு, அதை வச்சு பார்க்குறேன், அது காய்ச்சிருச்சுன்னா பார்ப்போம், ஏன் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வெட்டுங்கய்யா. கிருபையின் காலத்தை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும். இவர்கள் எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஒரு 72 வயசு மூப்பர், ஞானமில்லாத ஒருவரின் காரணமாக இவ்வளவும் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இல்லையா? நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கண்கூடாக பாருங்கள், சபைகளிலே யார் யார் என்னென்ன விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது இறைவனுக்கு உகந்த காரியமா என்று வேத வசனத்தை கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதான் பேதுரு சொன்னார், எந்த ஆவியையும் சோதித்து பாருங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய வேலை என்ன. இறைவனுடைய பணி அப்படின்னா என்னென்னா, முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு உதவுதான். ஏழ்மைனா பண ஏழ்மை இல்லை, ஆவிக்குரிய விதத்திலும் ஏழ்மையாக இருப்பார்கள், ஆவிக்குரியதை அறியாத இருப்பார்கள். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வனாந்தரத்திலே தனிமையான ஒரு இடத்திற்கு போனார். அங்கே அநேக மக்கள் அவரை கூடி வந்தார்கள். அவர்களை பார்க்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் சிதறி இருப்பதை பார்த்து மனது உருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள், பாலஸ்தீனிய மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. மேலே இருக்க 2 எருமை மாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவன் தூக்கி அவன் மேலே குண்டை போடுறது, ஹமாஸ் தீவிரவாதி இவன் மேலே குண்டை போடுறது, இவன் நெத்தானியாக அவன் மேலே குண்டை போடுறது. சிறு பிள்ளைகளும் பெற்றோர்களும் அழிந்து போய் சமுதாயமே அழிந்து ஒன்றும் இல்லாமல் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த மூத்த அறிவில்லாத எருமை மாடுகள் 2 தான் இவ்வளோத்துக்கும் காரணம். உலக அமைதியை சீர்குலைப்பதற்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அப்படி இல்லை, அப்படி செய்யாதீங்க, அமைதியாக இருங்க, சகிச்சிட்டு போங்க. இன்றைக்கி இருக்க வசனமும் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை எங்கே இருக்கிறதோ அங்கே தான் பிரச்சனையே வருது. என்னையை பார்த்து என்னடா சொன்னான்னு கேட்டால் சொல்லி முடிஞ்சு போச்சு. சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறான், வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி? இந்த 2 தான் இன்றைக்கி யோசிக்கிறாங்க. அப்போது நாட் எவ்ரி சீனியர் செயிண்ட் இஸ் அ மெச்சூர் கிறிஸ்டியன் ஆஃப் கோர்ஸ், பிகாஸ் குவான்டிட்டி ஆஃப் இயர்ஸ் இஸ் நோ கேரண்டி ஆஃப் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீ எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாய். எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்? காலையில் 6:30 மணிக்கு சர்வீஸ்க்கு போவார். இங்கிலீஷ் சர்வீஸ். படித்த கல்விமான்கள் எல்லாரும் ஆங்கில ஆராதனைக்கு தான் போவாங்க. ஆங்கில ஆராதனை இருக்குன்னு 1/2 மணி நேரம் தான். த லார்ட் சீஸ் தூங்கிடுவாங்க. 3 நிமிஷம்தான் பிரசங்கமே, 3 நிமிஷம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனியனு, அப்புறம் வந்துடுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது பீட்டர்ஸ் சர்ச்சில் உண்டு. நான் என்ன கேட்குறேன்னா, டெய்லி காலையில் உங்களுக்கு 1/2 இட்லி மட்டும் கொடுத்து அனுப்புகிறோம், எப்படி இருக்கும்? கொலை காண்டாயிடும், ரஜினி சொன்ன மாதிரி இல்லையா? அப்படி தான் இருக்காங்க ஆவிக்குரிய விதத்திலே. எத்தனை ஆண்டு சர்ச்சுக்கு போனாங்க? 240 வருஷம் போனார். போய் கடைசியில் அவருடைய முடிவுக்கு வந்தார். கிறிஸ்தவம்னா என்ன? ஒன்றுமில்லை. கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதத்தை நீ படித்து பார், அப்பொழுதுதான் உனக்கு அறிவு வரும்னு அந்த நிலைக்கு வந்துட்டார். ஏன்? தேவனுடைய வேதத்தை வாசிப்பதை விட ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோடு வாழ்ந்த கண்ணதாசன் இவருக்கு புனிதராக தெரிகிறார். எப்படி போகுது பார்த்தீங்களா வாழ்க்கை? 40 ஆண்டுகள் ஆலயத்திற்கு போய் என்ன பிரயோஜனம்? தட் டஸ் நாட் கேரண்டி த குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஆலயத்துக்கு எத்தனை நாள் போகிறோம், எவ்வளோ மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோம், என்ன வேலைகளை செய்கிறோம் என்பது அவசியம் இல்லை.
ஏலின்னு ஒருத்தர் இருந்தாரா? ஏலின்னு தீர்க்கதரிசி இருந்தாரா? அவருடைய பசங்க எத்தனை பேர்? பேர் என்ன? ஏலியோட பசங்களோட பேர் என்ன? ஓப்னி அண்ட் பினேகாஸ் 2 பேர் இருந்தாங்க. சர்ச்சிலேயே தான் இருந்தாங்க. செத்து விட்டானுவோம். ஏன்? வர்ற பொம்பளைகிட்டெல்லாம் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தானு போட்டிருக்கா பைபிளில். அதே ஆலயத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியும் சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்து வந்தார். தேவனுக்கு பிரியமானவராக வளர்ந்து வந்தார். இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகும்போது இத்தனை கருமமும் நடக்கும். இதிலேருந்து எப்படி நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக? இப்போ நீங்கள் பார்க்குற காலத்திலே எவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடந்து வருகிறது. பெட்டிஷன் போடுறது, ஒருத்தரை பொய்யா சொல்கிறது, சபைக்கு வராமல் இருக்கிறது, வரவங்க கூட சண்டை போடுறது, இதெல்லாம் யார் செய்கிறா? சீனியர்ஸ். ஸோ த quantity of years is no guarantee of quality of experience. This is not to suggest that the older church members should run the church and never listen to the young members. அப்போ அந்த ஆளுக்கு அனுபவம் இருக்கும் அப்படின்றதுனால தாந்தோன்றித்தனமாக சீனியர்கள் தான் அதை நடத்தணும், ஜூனியர் சின்ன பசங்களாம் வெளியில் போங்கடா அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்குறார். Too often there is a generational war in the church, with the older people resisting change and the younger people resisting the older people. பல நூற்றாண்டுகளாக சபையில் இதுதான் பிரச்சனை. எப்படி ஒன்றோட ஒன்று கோரலேஷன் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி நம்ம பைபிளில் படித்தது என்ன? யோபு என்ன படித்தோம்? எலிவு என்ன சொல்கிறான்? நீங்கள் மற்ற 3 பேரும் விருத்தாப்பியர்கள். விருத்தாப்பியர்கள் என்ன? இன்றைக்கே நாளைக்கே என்ன சாவ போகிறீங்க, எல்லாம் வயசு 140 வயசு ஆகிட்டு, நான் சின்ன பையன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு பெரிய அக்கப்போரே நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி 4000 வருஷத்துக்கு நடந்தது இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மூத்தவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களா? எனக்கு இருக்க அனுபவம், நான் வேலைக்கு புதுசாக சேர்ந்தபோது எனக்கு 23 வயசு, அங்கே ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிற போகிற ஸ்டேஜில் வந்து 55 வயசு 54 வயசு. ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், உனக்கு என்ன வயசு? 23. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வயசு கிடையாது தெரியுமா, ஜாக்கிரதையார் அப்படின்னா. அதுக்காக நீங்கள் வரும்போது மண்டி போடணுமா சார்னு கேட்டேன். படக்குன்னு தான் நமக்கு வந்துடுமே, என்ன சார் பண்ணணும், நீங்கள் வந்த உடனே மண்டி போட்டு நிற்கணுமான்னு கேட்டேன். இப்படியே பார்த்தான். மரியாதையாக பேச கற்றுக்கன்னா. சார் சாதாரணமாக நீங்களும் ஒரு ஊழியக்காரர், நீங்களும் வேலை பார்க்குறீங்க, நானும் வேலை பார்க்குறேன், எதுக்கு இப்படி முரண்பாடாக பேசுகிறீங்க இல்லையா? மூத்தவர்கள் எல்லாம் ஞானவான்கள் அல்ல. சண்டையை வளர்க்குறவன் தான் முத்தியசாலியா? யோசனை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் சபையில் நடக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு சமுதாயத்திலே வாழ்வதற்கான கட்டமைப்பை வேதவசனம் சொல்லுகிறது. சமுதாயத்திலே இதே தான் நடக்கும். கொஞ்சம் சீனியர் ஆகிட்டானா அப்படியே தலக்கணமாக போவான். நீங்கள் 3ஆம் மனிதராக போய் பார்க்க வேண்டும் இந்த சமுதாய சூழலை. எந்த ஒரு சூழலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இந்த சூழலிலிருந்து அப்பாற்பட்டு வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்படும். அதான் இங்கே சொல்கிறார். பல நூற்றாண்டுகளாக சபைகளில் அந்த சின்ன பையனை பற்றியா இப்படி முடியை இப்படி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பண்ணிட்டு போகிறான், மசுரை தானே இப்படி கோதிட்டு போகிறான், உனக்குன்னா அதை ஒரு குறையாக சொல்கிறார். குறையாக சொல்ல வேண்டாம். இது வந்து ஏதாவது ஒரு இடையூறை உண்டாக்குகிறதா? இல்லை, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் ஒரு காரணமாயா அப்படிங்கிறோம். முடிய இப்படி பண்ணான்னா இப்படி பண்ணான்னு எப்படியோ பண்ணிட்டு போகிறான் உனக்கண்ணா. சரி, நீ உன் வயசில் இருக்கும்போது என்ன பண்ண? அப்படி மண்டையத்துக்கு இப்படி திருப்புவான், முடி போய் பின்னாடி விழுவோம். அப்போ உன் வயசில் நீ ஏன் மண்டையை திருப்புன அப்படின்னு கேட்பானா இல்லையா? அதான் அகஸ்டின் ஒருத்தர் இருந்தார் ஆர்சி சர்ச்சில், புனித அகஸ்டின். அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அங்கங்கே மாறிட்டு நடந்துகிட்ருக்கோம், பெரிய விஷயங்களிலிருந்து தடம் பெறலாமல் போங்க. விசுவாசம், அன்பு, நீதி இதில் நிலைத்திருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், முடிய சீவனானா சீவாட்டானா, குளிச்சானா குளிக்காட்டானா, பல் தேய்ச்சானா பல் தேய்க்காட்டானா, என்ன குடிமொழி போதா இல்லையா? இன்றைக்கி சர்ச்சில் என்ன பிரச்சனை? ஐயா எல்லோரும் வாயில் வச்சு ரசம் குடிக்கிறாங்க, அதில் கொரோனா வந்துடும், அதனால் சின்ன சின்ன கப்பு வாங்கி குடிங்க அப்படின்னு இன்றைக்கி பிரச்சனை. ஆரம்பத்துலேயும் அது தனியாக செஞ்சாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் பந்தியில் இருக்கும்போது ஒரே இதில் வந்து தின்னுக்கிட்டே இருந்தாங்களா, ஆளாளுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்க. இப்போ நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம், வெளியில் வந்து ஜூஸ் வச்சுருக்கான், பொம்மக்ரேனேட் ஜூஸ். என்ன ஜூஸ் வைக்கிறான் இப்போ? வாட்டர் மெலான் ஜூஸ் வைக்கிறான்.
ஒரே கப்பில் வச்சு எல்லாம் நக்கிட்டா போகிறாங்க நாய் மாதிரி. ஆளுக்கு ஒரு கப்பு கொடுக்குறேன், வாங்கி குடிச்சிட்டு தானே போகிறோம். அதே மாதிரி சர்ச்சில் நடந்தான்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. சின்ன சின்ன கப்பில் கொடுத்தா அது எப்படிங்க ஐக்கியமாக இருக்கும்? ஒரே கப்பில் குடித்தாதாங்க. இந்த அரபி நாட்டிலலாம் போனீங்கன்னு வச்சுங்க, அது பேர் என்னது, கபாப்பா, தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. மந்தியா, மந்தி தானே, பெரிய தட்டில் வச்சு ஒரு ஆட்டையை முழுசாக அப்படியே அடித்து வேக வச்சு வச்சுருவாங்க. அதுக்கு மேலே பூரா பிரியாணியை குடிச்சு வச்சுருவாங்க. ஆடு, ஒட்டகம், மாடு ஏதோ ஒன்று, எல்லோரும் எப்படி உட்காந்துண்ணா மண்டி போட்டு சுற்றி உட்காந்துட்டு கமுக்குன்னு கடித்து திங்கணும். வல்லால் பிடிச்சி இவ்வளோ பெரிய இதை இடித்து கடித்து திங்கணும். அவன் தின்ட்டு போனோன்னா அடுத்த ஆள் வந்து உட்காந்து திம்பாங்க. இது மாதிரி ஒரு பழக்கம் உண்டு, இப்பயும் உண்டு. அது மாதிரி தான் நீங்கள் ரசம் குடிக்கணும் அப்படின்னு சீனியர்கள் எல்லாம் போர்க்கொடி. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆண்டவருடைய முறைமைகளை மாற்றுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை அழிப்பார் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வருஷம் பூரா நடந்துகிட்ருக்கு. த சொல்யூஷன் இஸ் டூ ஃபோல்ட். இதற்கான தீர்வு தான் என்ன? ஆல் பிலீவர்ஸ் யங் அண்ட் ஓல்ட் ஷுட் சப்மிட் ஒன் டு அனதர் அண்ட் ஆல் ஷுட் சப்மிட் டு காட். எல்லாரும் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. அப்படியா, ரசம் குடிக்கக்கூடாதா? ஏன் என்ன பிரச்சனை? சரி, நீங்கள் வேணால் அப்படியே மொத்தமாக குடிச்சிட்டு போங்கய்யா, நாங்கள் வேணால் பாட்டிலில் குடிச்சிக்கிறோம், வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாரும் இறைவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், ஜெபத்திலே வைங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? சீட்டு போடுதல் விரோதங்களை அறுத்து சமாதானத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சீட்டு போட்டு முடிவு பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சு. ரசம் குடிக்கிறதா பாயாசம் குடிக்கிறதான்னு முடிவு பண்ணிக்கையா. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போங்க. அவர் அப்படி தாங்க, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக இந்த ஆள் கிரிசல் வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னங்க பண்ணுறது? அவன் அப்படி தான் இருப்பான், சாகுற வரைக்கும் அவன் அப்படி தான் இருப்பான். அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு விட்டுற வேண்டியதான். பார்த்துறீங்களா? நாய் ஒன்று ரோட்டில் போய்கிட்டே இருக்கும், போகிற வரவனெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன போய் பதிலுக்கு அதையே கடிக்க முடியும்? அப்புறம் ஒரு நாள் அதுவே அடிபட்டு செத்து போயிடும். அதே மாதிரி தான் சமுதாயத்தில் எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மை வேணும். சப்மிட் டு ஒன் அனதர். சரி, ரைட், அவர் அப்படி தாங்க இருப்பார், அப்படி தான் பெட்டிஷன் எழுதுவார். கொஞ்ச நாள் கழிச்சு, ஆமாம் உங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் பெட்டிஷன் எழுதிட்டே இருப்பார். ஆமாம் அவர் வயசான ஒரு 2 வருஷத்தில் செத்துருவாருங்க. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக பெட்டிஷன் போகிறாரு. ஊருக்கே தெரிஞ்சு போய்டும் இந்த ஆள் ப்ராடு பையனு. அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சரி ரைட்டு அப்படின்னு போங்க. இறைவனிடத்தில் எல்லா தகவலையும் கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணுறது? இது 2 நீங்கள் பண்ணிங்கன்னா சபையில் சண்டை வராது, காரியத்தை நீங்கள் சாதிச்சிருவீங்க. உங்களுடைய மனதின் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். அவ்வளோதான். நம்மளும் பதிலுக்கு போய் சட்டையை பிடிச்சி, ஏண்டா யாருக்குடா பெட்டிஷன் போட்ட, யாரை பற்றி போட்ட அப்படின்னு சப்புன்னு அடித்தோம்னு வச்சுக்க, அவன் 2 பேர்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து அருவாள் எடுத்துகிட்டு வந்து நம்மளை மண்டையை பொழந்துருவான் இல்லையா? சபையில் அப்படி தான் நினச்சி தூத்துக்குடி சபையிலலாம் உள்ளே பூந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க, திருநெல்வேலியெலாம் அடித்து கொண்டுட்டு கிடக்காங்க. அப்போ இறைவனுக்கு நம்மை சமர்ப்பிக்காத வரையில் உங்களுக்கு மூர்க்கமும் ஆத்திரமும் வரும். ஏன் இன்றைக்கி சண்டே கிளாஸுக்கு டீச்சர்ஸ்லாம் வரல? இறைவனுக்கு தங்களை சமர்ப்பிக்கும் எண்ணம் இல்லை. இவர்கள் எல்லாம் ஒரு குரூப்பு சேர்ந்துக்கிட்டாங்க. டாக்டர் தான் தலைவர், அவங்களுக்கு எல்லாம் இவங்க குழு. அவர் சொன்னதெல்லாம் இவங்க கேட்பாங்க, இயேசு சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓயா ஏசாது வெங்காயமாகுது. அப்போ உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சபையின் பிரிவு எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? கர்த்தரை நம்புவதை பார்க்கலும் மனிதரை நம்புகிறார்கள், இறைவனுடைய சித்தத்தை நம்புவதை பார்க்கலும் பணத்தை நம்புகிறார்கள். இங்கே தான் சபை பிளவு ஏற்படுகிறது. எல்லாமே இறைவன் பார்த்துக்கொள்வார் என்று இறைவனுக்கு உங்களை சமர்ப்பித்தால், அமைதியான எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால், மற்றவர்களை விட நான் குறைந்தவன் தான் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், அவன் நாயை திட்டுறாங்க, நானாவது நாயை திட்டேன், நான் நாயோட கேவலமானவன், நமக்கெல்லாம் அந்த உரிமை இல்லை, பார்த்து திட்டிட்டு போனா போயா அப்படின்ட்டு சமர்ப்பித்து போனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. யாரை பார்த்து நீ நாயினா அப்படின்னா சொல்லி முடிச்சு போய் அங்கே சண்டை எடுத்து போயிட்டே இருக்கும். க்ளோத் யுவர் செல்ஃப் வித் ஹியூமிலிட்டி அப்படின்னா என்ன? தாழ்மையை நீங்கள் உடையை போல் அணிந்து கொள்ளுங்கள். சொன்னால் சொல்லிட்டு போகிற இயல்பாகவே நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். இஸ் த ஆன்சர் டு த ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கு காரணம், இந்த பிரச்சனைக்கான பதில் என்ன? க்ளோத் யுவர் செல்ஃப் வித். ரைட்டாக அப்படி தாங்க சொல்லுவோம், என்ன பண்ணுறது? அது எப்போயுமே திட்டுவாருங்க. என்னை அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காதுங்க. 25 வருஷமாகவே எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணுறது? என்னன்னே தெரில. நானும் பல முறை யோசனை பண்ணி பார்த்துட்டேன்.
போ அப்படியே பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். Just as Jesus laid aside his outer garments and put on a towel to become a servant, so each of us should have a servant's attitude and minister to one another. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அங்கியை கழற்றி ஓரத்தில் வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு எல்லாருடைய கால்களையும் கழுவ தொடங்கினார். இப்படி தான் உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய அகந்தையையும். என்கிட்ட ஒரு ரோட்டரி கிளப்பில் ஒரு தலைவர் வந்து சொன்னார். அவர் படித்தது +2 தான். அவருக்கு மனசில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனை இருக்கும் போல் தெரியுது. அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ கவர்னர் ஆகிட்டார். எப்போ பார்த்தாலும் கோட்டு சூட்டு போட்டு போவார். ஒரு நாள் சொல்கிறார், சார் நான்லாம் +2 தான் படிச்சிருக்கேன், எப்படி எனக்கெல்லாம் கோட்டு சூட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ரோட்டரி கிளப்பில் கவர்னர் ஆனதுனால தான் கோட்டு சூட்டு போடுறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. 4 பேர் நல்ல விதமாக பேசுகிறான், மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறார். 4 பேர் நல்ல விதமாக பேசி மரியாதை கொடுக்குறக்கே நீங்கள் கோட்டு சூட்டு போடணும், இல்லைனா உங்களை எவனும் மறைக்க மாட்டான் அப்படின்றதான் உண்மை இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கோட்டு சூட்டு அங்கேயெல்லாம் கழட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு வேலைக்கார மாதிரி எல்லாருடைய கால்களையும் கழுவினார். நீங்கள் இப்படி மாறுங்கன்னு சொல்கிறார். அவர் எப்படி மாறியிருக்கார் பற்றியா? இதான் உலகத்திற்கும் இறைவனுடைய பணிக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே எல்லாரும் மனிதர்களுடைய துதியை விரும்புகிறார்கள். உண்மையுள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மாட்டாக வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் படித்த ஒரு வாத்தியார் தன்னுடைய வாழ்நாளில் 32 வருஷம் சம்பாதிச்ச அத்தனை தொகையையும் ஏழை எளிய மக்களுக்காகவே செலவழித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கி கூட கவர்னர்கிட்ட அவார்டு வாங்கினார். ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போதும் சார். எனக்கு என்ன சார் சாப்பிடுவீங்க? காலையில் ஒரு 2 இட்லி சாப்பிடுவேன், கொஞ்சம் போல் சாப்பாடு மதியானம் சாப்பிடுவேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் வீடுலாம் ஒன்றும் வேண்டாம், கல்யாணம்லாம் பண்ணிக்கல. இது பூரா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போட்டோம். கடைசி வரைக்கும் 32 ஆண்டுகளாக எளிமையின் தோற்றத்தோடு எந்த ஒரு அதிர்ச்சியான பேச்சும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சபையிலே தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க? இந்த நாயங்களுக்கு இத்தனை வருஷம் செஞ்சோம், கொஞ்சம் கூட நன்றி இல்லாத பயல்களாக போயிட்டான் அப்படின்ட்டு 5 பேர் மட்டும் தனியாக அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மக்களோட யார்ட்டையும் பேசுகிறது கிடையாது. சர்ச்சில் இருக்க 150 பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க 5 பேர் மட்டும் அந்த ஓரத்தில் கக்கிசு விட்ட போய் பேசுகிறாங்க. எப்படி? பின்னாடி வழியாக பூந்து பின்னாடி வழியாக ஓடுறாங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்துவை விரோதிப்பதற்காகவா? அப்போ நீங்கள் 40 ஆண்டுகளாக நீங்கள் சபைக்கு என்ன புண்ணியம்? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய பெருமையை கழட்டி வைத்து விட்டு நீங்கள் ஊழியக்காரர்களாக மாறுங்கள். நீங்கள் பிதாவினுடைய ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள். மற்றவர்கள் இறங்கி வேலை செய்யுங்க. என்ன கௌரவம்? பெரிய கௌரவம். கௌரவன்னு சொல்லி கவுத்து புட்டியாடாமல்ல, அந்த மாதிரி தான் 2 பேர் தூபம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா உங்களை மாதிரி கிடையுமா? பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டாங்கன்னு 2 பேர் சிங்ஜாக் அடிச்சுக்கிட்டே இருக்கான். So each of us should have a servant's attitude and minister to one another. ஒருவருக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரனின் மனப்பாங்கோடு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். True humility described in Philippians. True humility is described in Philippians. பிலிப்பியருக்கு பவுல் எழுதின கடிதத்திலே உண்மையான தாழ்மை என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறது. Humility is not demeaning ourselves and thinking poorly of ourselves. தாழ்மையாக இருக்கிறோம் என்பதற்காக கிழிந்த உடையை போட்டுக்கொண்டு ஏங்க நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம விதி, ஏன் திட்டுறதெல்லாம் வாங்கணுன்னு என் பிறப்பு இருக்குங்க அப்படின்னு விதியை நொந்து கொண்டு போவதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மிகப்பெரிய இடத்தில் இருந்து கொண்டு மிக தாழ்மையான சிந்தனை உள்ளவர்களாக இருப்பது தான் மகிமை. ஒன்றுமே இல்லாதிருந்தும் தன்னை மிகுந்த பெருமை உள்ளவனாக பீத்திக் கொள்வனும் உண்டு, மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தும் மிக தாழ்மையாக உள்ளவனும் உண்டு அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கும். ஸோ ஹியூமிலிட்டி இஸ் நாட் டீமீனிங் அவர் செல்ஸ். நம்மை நாமே தரக்குறைவாக நினைத்து கொண்டு நம்மை நாமே ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்குவதல்ல தாழ்மை என்பது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் முடிந்தவனாக இருந்தும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சிலுவையிலே கொண்டு போய் அவரை கொல்லப் போகிறார். அப்போ பேதுரு கத்தி எடுத்து வேலைக்காரனை காதோட வெட்டுறான். அப்போ என்ன சொல்கிறார்? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்னால் எதுவே முடியாத சொம்ப பையன் நினச்சேன் நீ? சிலுவையில் இந்த செகண்ட் நான் சொன்னேன்னா
12,000 12 லேகியோன், ஒரு லேஜியன் அப்படின்னு 1000 பேர், 12,000 பேரை ஒரு செகண்டில் கொண்டு வந்து இவங்க அத்தனை பேரும் தரிசாக்க முடியும். இதற்காக நான் இந்த உலகத்திலே வரவில்லை. நான் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு என்னுடைய உயிரை விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அப்போ அதெல்லாம் நடக்கட்டும் சொல்லி நான் இருக்கேன். நீ ஏன் கத்தியை எடுத்து போடுற? அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மை சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். நமக்கு ஒன்றுமே முடியாது, ஆனால் என்ன ஆட்டம் ஆடுறோம் யோசனை பண்ணி பாருங்கள். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் கம்முன்னு இருக்கார். அதை சொல்லியும் காட்டிட்டாரு. நான் என்ன நினச்சிட்டு இருக்க? ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே முடியும். அப்படி செஞ்சேன்னா நான் இந்த உலகத்திற்கே வந்த திட்டம் அனைத்தும் நாசமாக போய்விடும். அதை செய்யணும் தான் சாத்தான் விரும்பினான். அவர் ஏன் கொடூரமாக பாடுபடுத்தினார்? இவர் எப்படியாவது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். சோதனைக்காரன் 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உண்ணாவிரதம் இருந்தவுடனே வந்தானா? அப்போ என்ன சொன்னார் சோதனைக்காரன்? பிசாசு என்ன சொல்கிறான் இயேசு கிறிஸ்துட்ட? ஏன் நீங்கள் பசியாக இருப்பீங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நீங்கள் இறைவனுடைய குமாரன், அப்படியே கையை நீட்டி புஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கல்லெல்லாம் அப்படியே ரொட்டியாக மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் ஐயா அப்படின்னு சொல்கிறான். சொன்னானா இல்லையா? இன்றைக்கி நம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லா பேரும் புஷ் ஆ புஷ் ஆ புஷ் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்? இவன் வித்தகாரனாக மாறிட்டான். அதிசயங்களை நடப்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் அவர்களை நம்புவார்கள் என்ற நிலைக்கு வந்துட்டான். சாத்தான் என்ன சொல்கிறான்? இவனுங்களை அதிசயங்களை காட்ட வச்சு இறைவனுடைய வழியிலிருந்து வெளியே அனுப்புவேன். கடைசியில் என்ன சொல்கிறான்? இயேசு கிறிஸ்துவோட பிரமாதமான அற்புதங்கள்லாம் நான் செய்வாங்க. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு 4 மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக புது புது அற்புதங்களை காட்டுகிறேன் என்று பொய்யும் பிரார்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து எல்லா அற்புதங்களும் பண்ண தெரியும். என்ன சொன்னார்? உன் வேலையை போய் பாரியா. இறைவனுடைய பேச்சை கேட்பதை விட சாத்தானுடைய பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே தாழ்மையை அவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? உலகத்தின் அத்தனை ராஜ்யங்களையும் உனக்கு தரேன், மேலேருந்து கீழே குதினா நான் சொல்கிறபடி செய்ய, நீ காலில் விழுந்து பணிந்து கொள் அப்படின்னா. உலகம் அது பூரா என் இடத்துல இருக்குது, சர்வ பதவியும் நான் தரேன். கவர்னர் என்ன, பிரசிடெண்ட் பதவி கூட உனக்கு தரேன், இந்தியன் பிரசிடெண்ட், வந்து காலில் விழு முடியும். அப்பாலே போ சாத்தான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. தேவனுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா? மனத்தாழ்மை உள்ள ஒரு இதயம் தேவைன்னு சொன்னார். இட் இஸ் சிம்பிளி நாட் திங்கிங் ஆஃப் ஆர் செல்ஃப் அட் ஆல். நம்மை நாமே சிந்தித்து கொண்டிருக்காமல் பிறரை சிந்திப்பது தான் எளிமையுள்ள ஒரு குணம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றவர்களுக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? இந்த சபையில் நீங்கள் 5 பேர் மட்டும் தனியாக போய் உட்காந்து பேசி என்ன கிழிக்க போகிறீங்க? ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இந்த சபைக்கு நன்மை செய்யாமல் சிந்தனை உங்களுக்கு எதற்கு? யோசனை பண்ணி பாருங்கள். சபையில் இதுதான் தாழ்மை இல்லாமல் போகுது. பெருமையினால் நிறைந்து அகந்தையினால் என்ன பண்ணுறாங்க? வெறி கொண்டு போய் என்ன நடக்குது என்பதே தெரியாமல் பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு எண்ணம் வருகிறது. அதற்காக யாரை வேண்டுமானாலும் கிழித்து போட வேண்டும், பீறி போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் டு யூ க்ளோத் யுவர் செல்ஃப் வித் ஹியூமிலிட்டி? என்னென்ன விதங்களிலெல்லாம் உங்களை நீங்கள் தாழ்மையை கொண்டு நிறைத்திருக்கிறீர்கள்? ஹவு குட் யூ இம்ப்ரூவ் இன் திஸ் ஏரியா? இந்த விஷயத்திலே நீங்கள் எப்படி இன்னும் சிறந்தவர்களாக செயல்பட முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைய சிந்தனை வாக்கியம் என்னென்னா, பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Clothe yourself with humility toward one another, because God opposes the proud but gives grace to the humble. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். கத்தியை கையில் பிடிச்சிட்டு வாடி வா, ரொம்ப பெருமை பீத்திட்டு இருக்கியா, மண்டையை புழக்கிறேன்னு நிற்கிறாராம். ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதுதான் இன்றைய சிந்தனை.